இப்படிப்பட்ட எல்லை தெய்வங்கள் பல பேருக்கு குலதெய்வமாவும் இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ அம்மாவும் அப்பாவும் வசிக்கிற ஊர் எல்லையில இருக்க தெய்வம் அவங்களுக்கு எல்லை தெய்வம். அண்ணனும் தங்கச்சியும் வேற ஊர்ல படிச்சிட்டு இருக்காங்க, வேலை செஞ்சுட்டு இருக்காங்க, கல்யாணம் ஆகி போயிட்டாங்கன்னு வச்சுக்கலாம். அவங்க இப்ப இருக்கிற ஊர் எல்லையில என்ன தெய்வம் இருக்கோ அதுதான் அவங்களுடைய எல்லை தெய்வம். சோ இப்படி ஒரு குடும்பத்துக்குள்ளேயே வசிக்கிற இடத்தை பொறுத்து எல்லை தெய்வமும் மாறும். இந்த 3 தெய்வம் மட்டும் இல்லாம, நம்ம குலத்திலேயே பிறந்து தீர்க்க சுமங்கலியா இருந்தவங்கள பூவோடைக்காரின்னும், 12 வயதிற்கு உட்பட்டு பருவமடையாத பெண் குழந்தைகள் இருந்தால் அவங்கள கன்னி தெய்வமாவும் வழிபாடு பண்ணுவாங்களாம். இப்ப நம்ம குலதெய்வ கதைக்கு வரலாம். நிறைய பேர் சொல்லி கேட்டிருப்பீங்க. ஏன் நீங்களே கூட இப்படி வழிபட்டிருக்கலாம். என்னுடைய குலதெய்வம் திருச்செந்தூர் முருகன், பெருமாள், வெங்கடாஜலபதி, காஞ்சி காமாட்சி, மதுரை மீனாட்சின்னு சொல்றதை கேட்டிருப்போம். இதெல்லாம் அவங்களுடைய ஒரிஜினல் குலதெய்வம் கிடையாதுன்னும், பெருந்தெய்வங்கள் குலதெய்வமா இருக்க வாய்ப்பே இல்லைன்னு ரொம்ப அழுத்தம் திருத்தமா சொல்றாங்க. ஏன்னு அவங்க கிட்ட கேட்கும்போது குலதெய்வங்கிறது 100% சிறு தெய்வமா தான் இருக்கும்னு சொல்றாங்க.